ஆமா. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மைக்கு மியூட்ல போட்டுக்குங்க. ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निधि नामिने नम आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगदादामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्री वासादि गौर भक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. கடைசியில் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு டைம் இருந்தது, பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கலாம், ஸோ கேட்கறதுக்கு டைம் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால இந்த வீக் வந்து, அதாவது இந்த ஃப்ரைடே வந்து அரவிந்த் பிரபு கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் செஷனுடைய கேள்வியா இருக்கலாம், இல்லை நீங்க இன்னைக்கு நேற்று இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் கேட்ட கிளாஸ்ல இருக்கக்கூடிய டவுட்டா இருக்கலாம், இல்லை நீங்க பர்சனலா நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதனா பக்தி தொண்டு இதுல இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம். ஸோ எந்த விதமான கேள்வியா இருந்தாலும் நீங்க இப்போ கேட்கலாம். அந்த கேள்விக்கு வந்து பதில் கொடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ நமக்கு குரு மகாராஜ் இருக்கார். குரு மகாராஜ நம்ம ஜெயபதாக சாமி குரு மகாராஜ் அப்படின்னு சொல்றோம் பிரபு. ஆனா பிரபுபாதர் பிரபுபாதரை நம்ம குரு மகாராஜ்னு சொல்றது இல்ல. அது எதனால அந்த மாதிரி நம்ம பண்றோம் பிரபு? குருவுல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான குருக்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து மூல சிக்ஷா குரு, ரெண்டாவது வந்து ஆன்மீக தீக்ஷா குரு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்யக்கூடிய சிக்ஷா குரு, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமான பிரதக்ஷ குரு. இந்த மாதிரி 4 விதமான குருக்கள் இருக்காங்க. இந்த 4 விதமான குருக்கள் கொடுக்கக்கூடிய உபதேசத்துல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. 4 பேருமே ஒண்ணுதான். ஆனா இந்த உபதேசத்தை தாண்டி போகும்போது, நாம் அவங்க கூட உறவு வச்சுக்கும் போது, நேரடியாகவோ சேவை மூலமாகவும் உறவு வச்சுக்கும் போது அதுல வித்தியாசங்கள் வரும். அந்த வித்தியாசம் தெரிஞ்சு நாம கொடுக்கணும். உதாரணத்துக்கு மூல சிக்ஷா குருவோட கம்பேர் பண்ணும்போது தீட்சா குரு ஒரு படி கீழே தான். நீங்க ஆல்டகுள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதருக்கு போட்டோக்கு கீழே தான் நம்ம குரு மகாராஜ் போட்டோ இருக்கும். பிரபுபாதருடைய போட்டோவை விட சின்ன சைஸ்ல தான் போட்டோ இருக்கும் நம்ம குரு மகாராஜுடைய போட்டோ. ஏன்னா இவருக்கு அவரே குரு. சோ அவருக்கு நம்ம மூல மரியாதை கொடுக்கணும். இதை விட ஒரு படி மேல மரியாதை கொடுக்கணும். அதுதான் அந்த தத்துவ ரீதியான புரிதல். எல்லாருமே குருதாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி தத்துவ ரீதியில உபதேசத்தின் அடிப்படையில மட்டும்தான் எல்லாரும் ஒண்ணு. ஆனா நாம நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது, அவருடைய புகழை பேசும்போது இவரை விட உயர்த்தி தான் பேசணும். சோ அந்த வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா நாம வந்து மூல சிக்ஷா குருவுக்கு உண்டான இந்த ஸ்தாபக ஆச்சாரியர் அப்படிங்கிற அந்த பொசிஷனை கொடுக்கணும். அதனால வந்து பிரபுபாதரை வந்து நம்ம பிரபுபாத அப்படின்னா, பிரபு அப்படின்னா மாஸ்டர், பாதம் அப்படின்னா அவருடைய பாதம். சோ கிருஷ்ணருடைய பாதத்தில் முழுமையாக தஞ்சமடைந்தவர் அப்படிங்கிற அந்த பட்டம் கொடுக்குறோம். அந்த பிரபுபாதங்கிற பட்டம் பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆச்சாரியர்களுக்கான ஒரு பொசிஷன். சோ அதனால அவர் பிரபுபாதர்னு சொல்லி உயர்த்தி மரியாதை கொடுக்கறதுக்காக பிரபுபாதன்னு சொல்றோம். குரு மகராஜ் அப்படின்னா, மகராஜ் அப்படின்னா ஒரு சன்னியாசியை குடிக்கக்கூடிய ஒரு செயல். பிரபுபாதர் வந்து மகராஜும் சொல்லக்கூடாது. ஏன்னா பிரபுபாத் ஆச்சாரியார். ஆச்சாரியருக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் உண்டு. சோ ஆச்சாரியர் பிரபுபாதர்னு சொல்றோம். ஸோ குரு மகராஜ் வந்து ஒரு சன்னியாசியாவும் இருக்கிறார், அதே சமயத்தில் தீட்சா குருவாகவும் இருக்கிறார். அதனால குரு பிளஸ் மகராஜ் அல்லது குரு பிளஸ் தேவா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தேவருடைய பிரதிநிதின்னு சொல்றோம். ஸோ குரு தேவான்னு சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த சொல் தான். குரு மகராஜ்ங்கிறத விட குருதேவாங்கிறது உயர்ந்த சொல். நம்ம பழக்கத்துல ஆரம்பத்துல இருந்து குரு மகராஜ் சொல்லி பழகினதுனால நமக்கு குருதேவான்னு வராது. ஆனா நீங்க ஆற்றல் கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பூஜை செய்யும் போது, பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு குரு பிரணாம மந்திரம் சொல்லி பாடும்போது பாத்தீங்கன்னா, குரு தேவா ஜெய குரு தேவா அப்படிதான் பாடுவோம். குரு மகராஜன் பாட மாட்டோம். சாஸ்திரத்துல அப்படி எழுதியிருக்கு. ஸோ மந்திரங்கள் வந்து சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறத வந்து அப்படியே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நம்ம மாற்றக்கூடாது. ஆனா பிராக்டிக்கலி நம்ம கொஞ்சம் நம்ம இந்த பழக்க வழக்கங்கள், இந்த அட்மாஸ்பியர், அந்த மறதி, இதன் காரணத்தினால நம்மளுடைய அறியாமையினால அந்த சரியான அர்த்தத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க தவறிடுறோம். இது குரு மகராஜன் சொல்றது அபராதம் கிடையாது, அபராதம் கிடையாது. குரு மகராஜன் சொன்னாலும் ஓகே தான். பட் அதை விட உயர்ந்த சொல் குருதேவா. சோ அந்த மாதிரி வேறுபடுத்தி பாக்குறதுக்காக தான்
நம்ம தீட்சா வாங்கக்கூடிய குரு கிட்ட வந்து குரு மகராஜ்னு சொல்றோம். அதே தீட்சா கொடுக்கக்கூடிய வேற குருமார்களும் இருப்பாங்க. அந்த அந்த மகராஜ நம்ம மகராஜ்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நமக்கு தீட்சா வழங்கல. அவர் ஆக்சுவலி அவருடைய டிசைபிள்ஸ்க்கு குரு மகராஜ், நமக்கு அவர் மகராஜ் தான். அதுக்காக நாம வந்து சாதாரண ஒரு சன்னியாசியோட அந்த தீட்சா குருவை கம்பேர் பண்ணிக்க கூடாது. மற்ற சன்னியாசி எல்லாமே மகராஜன் தான் சொல்றோம். ஆனா தீட்சை வழங்கக்கூடிய தீட்சா குருக்களையும் மகராஜன் தான் சொல்றோம் பிராக்டிகலி. பட் கான்சியஸ்னஸ் ரீதியா பார்க்கும்போது சாதாரண ஒரு சன்னியாசிங்கிற லெவல்ல இருந்து ஒரு உயர்ந்த நிலையில தீட்சா குருங்கிறது இருக்கிறதுனால அந்த சன்னியாசியும் ஒருத்தர் வராரு, குரு தீட்சா குரு வர்றாரு. அப்ப நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தீட்சா குருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு தான் முதல் நமஸ்காரம் பண்ணணும். அவர் முன்னாடி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் மகராஜன் சொல்லலாம். இவரு ரெண்டாவது நமஸ்காரம் பண்ணி இவரே மகராஜன் சொல்லலாம். ஆனா ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, அவருக்கு தான் நம்ம முதல் நமஸ்காரம் பண்றோம், அவர் உயர்ந்த நிலையில நம்ம பாவிக்கிறோம். சோ இந்த மாதிரி வேறுபாடு காட்டுறதுக்காகத்தான் வந்து நம்ம தீட்சா வாங்கக்கூடிய குரு வந்து குரு மகராஜனும் மூல சிக்ஷா குருவான பிரபுபாதர் வந்து பிரபுபாதர்னு சொல்றோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இன்னொரு கொஸ்டின் பிரபு, இந்த ரித்திக் முறையில அதாவது பிரபுபாதாவைத்தான் நம்ம குருவா ஏத்துப்போம்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டேன், மதுரையில இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு, அது எப்படி பிரபு புரிஞ்சுக்கிறது? நம்ம பிரபுபாதாவைத்தான் நாங்க குருவா ஏத்துப்போம், வேற யாரையும் குருவா ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரித்திக் முறையில அப்படின்னு. பெங்களூர் இஸ்கான்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன் பிரபு, அது சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு குரு தத்துவத்துல முழுமையான நம்பிக்கை கிடையாது, முழுமையான அறிவு கிடையாது, முழுமையான சரணாகதி கிடையாது. இது வந்து உடல் சார்ந்த அகங்காரத்தின் காரணம், அறியாமை. குரு, நானே சொன்ன ஏற்கனவே 4 விதமான குருக்கள் இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய உபதேசத்துல எந்த வேறுபாடும் இல்லை. அவங்களுடைய ஸ்தானம் மட்டும் நேரடியா அவங்களை அப்ரோச் பண்ணும்போது, அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, அவங்களுடைய பிரணாம மந்திரம் சொல்லும் போது, அவங்களுக்கு ஆரத்தி பண்ணும்போது, இந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் அந்த ஸ்தானம் உயர்த்தியும் தாழ்த்தியும் காண்பிக்கப்படணும். எல்லாரும் ஒண்ணுதான் ஒரு விதத்துல, ஆத்மா ரீதியை பார்த்தா எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்காக நானும் என்னோட ஆன்மீக குரு ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல. ஆன்மீக தளத்தின் அடிப்படையில் அவரும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். ஆனா நான் பௌதிகத்தால கட்டுண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் கட்டுண்ட ஆத்மா, அவர் முக்தி பெற்ற ஆத்மா அல்லது மகாத்மா. அந்த நிலையில பார்க்கும்போது, பாரபட்சமற்ற நிலையில பார்க்கும்போது அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அந்த மாதிரி பிரபுபாதரும் குருதான், நம்முடைய ஆன்மீக தீட்சா குருவும் குருதான். பிரபுபாதருடைய டிசைபிள் யாரு? பிரபுபாதருடைய பிரபுபாதர் குருவா ஏத்துக்கிட்டவர். பிரபுபாதர் ஏத்துக்கிட்டவரு பிரபுபாதர் சொன்னதையும் ஏத்துக்கணும். பிரபுபாதர் இவர் என்னுடைய டிசைபிள், நான் இவருக்கு தீட்சா வழங்க அனுமதி கொடுக்குறேன், எனக்கு அப்புறம் இவர் வந்து தீட்சா குருவா செயல்படுவார் அப்படின்னு சொல்லிதான் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த அங்கீகாரத்தை நம்ம ஏத்துக்கிட்டா தான் ஆக்சுவலி பிரபுபாதரை முழுமையா ஏத்துக்கிட்டோம், பிரபுபாதருடைய முழுமையான ஸ்தானத்தையும் ஏத்துக்கிட்டோம், நடைமுறையிலும் கடைபிடிக்கிறோம்னு அர்த்தம். பிரபுபாரை ஏத்துக்குவேன், ஆனா பிரபுபாருடைய டிசைபிள் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம இன்டைரக்டா பிரபுபாரையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இன்டைரக்டா. டைரக்டா பிரபுபாத் கி ஜெய்ன்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொன்ன வார்த்தைக்கு வந்து பிரபுபாத் சொன்ன வார்த்தைக்கு ஒழிக அப்படிங்கிற மாதிரி, அது வார்த்தையில சொல்லல, செயல்முறையில சொல்ற மாதிரி. அது வந்து இதுக்கு பேர் வந்து அபராதம், குரு அபராதம். பிரபுபாரை மட்டும் ஏத்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப பிரபுபாருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவர் ஏத்துக்கலையா? பிரபுபாவுடைய குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டு பிரபுபாதரை ஏத்துக்கல அப்படின்னா நமக்கு எப்படி இந்த பக்தி கிடைச்சிருக்கும்? பிரபுபார் மூலமா தான் நமக்கு பக்தி கிடைச்சிருக்கு. அப்போ பிரபுபாரை ஏத்துக்கிறோம். ஏன் பிரபுபாதை ஏத்துக்கிறோம்? பிரபுபாதுடைய குருவும் ஏத்துக்கிறோம் டைரக்டா. சோ பிரபுபாதுடைய குரு ஏத்துக்கிறோம், பிரபுபாதை ஏத்துக்கிறோம். அப்போ அந்த குரு சிஷ்ய பரம்பரையில பிரபுபாதை ஏத்துக்கிட்ட நாம பிரபுபாதருடைய டிசைபிள் ஏத்துக்கணுமே. பிரபுபாதருடைய இந்த குறிப்பிட்ட டிசைபிளை தான் ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. அதுல நமக்கு சுதந்திரம் இருக்கு. நாம இந்த குருவை ஏத்துக்கலாம், அந்த குருவை இருக்கலாம், எந்த குரு வேணாலும் ஏத்துக்கலாம். ஆனா பிரபுபாதர்கிட்ட தீட்சை வாங்கிய குருவா இருக்கணும், நபரா இருக்கணும். ஏன்னா அவர் குரு சிஷ்ய பரம்பரையில் வர்றாரு. சோ அதனால அவர் ஏத்துக்கணும். இந்த குரு சிஷ்ய பரம்பரை வந்து அப்பதான் தொடரும், இல்லைன்னா கட்டாயிடும். ஆக்சுவலி ஏற்கனவே கட்டாயிடுச்சு. இது பகவத்கீதையில கிருஷ்ணன் மென்ஷன் பண்றாரு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ரீ வெதுகு ச காலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தவ. ஏவம் இந்த பரம்பரா பிராப்தம், இந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக தான் பிராப்தம் அடையப்பட்டது. உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக முறையே மன்னர்களால் பெறப்பட்டது. ச காலை நேக மகதா,
குறிப்பிட்ட காலகட்டத்துல மகதான அழிஞ்சு போயிடுச்சு தற்காலிகமா. யோகம் நஷ்டப்பறந்தவ, இந்த யோகமான விஞ்ஞானம் நஷ்டம் அழிந்து விட்டது தற்காலிகமாக. அதனால நான் உனக்கு சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி 4.2 பகவத்கீதை ஸ்லோகத்துல இந்த குரு சிஷ்ய பரம்பரையை பத்தி சொல்லிட்டு, நான் ஏன் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை 3ஆவது ஸ்லோகத்தை சொல்லுவார். 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசேந்திகே ஞானம் ஞானேன தத்துவ தரிசனக. தத்வித்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, தத் அப்படின்னா உண்மை, வித்தினா அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிய முயற்சி செய் அப்படிங்கிறார். எனக்கு பிரபுபாதர் தெரியும், பிரபுபாத குரு, அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு பிரபுபாத குரு, எனக்கு வேற எந்த தத்துவம் தேவையில்லை. அது அறியாமை, அகங்காரம். எனக்கு குரு பத்தின தத்துவம் தெரிஞ்சிருச்சுங்கிறது அகங்காரம். ஆனா தத்விதிங்கிற ஸ்லோகத்துல அந்த ஸ்லோகத்துல தத்விங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் மென்ஷன் பண்றாரு. உண்மை அறிய முயற்சி செய்கிறார், நீ இன்னும் உண்மையை அறிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனர்கிட்ட. அந்த அர்ஜுனர் நாம தான். சோ தத்வித்தி பிரணிபாத்தேன பிரணிபாத்தேன அடக்கத்தோட கேள்விகள் கேட்கணும். அந்த குருவுடைய டிசைபிளான ஆன்மீக குரு கிட்டையும் நம்ம கேள்வி கேட்கணும், குரு தத்துவத்துக்கு பத்தி கேள்விகள் கேட்கணும், குருவுக்கு சேவை செய்யணும். என்னது பரிப்பிரஷ்னேன சேவையா, பணிவுடன் தொண்டு செய்யணும். பணிவு அப்படிங்கிறது எப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு சொல்வாரு, என்னுடைய முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது பணிவு கிடையாது. கோபி பர்த்தூர் பதக்கமலையோர் தாசா அனுதாசன். தாசர்களுக்கு கீழே 100 தாசர்கள் இருப்பாங்க. அந்த 100 தாசர்களை 100வது தாசனுக்கு நான் தாசன் அப்படிங்கிறாரு. எனக்கு மேல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே தான் நான் கிருஷ்ணருக்கு ஈக்குவலா நான் இன்னும் சேவை பண்ணக்கூடிய பாவத்துல இல்ல. நான் ராதாராணி கிடையாது. நான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மஞ்சர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கோஸ்வாமிகள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற குருமார்கள், அதாவது தீட்சா குருக்கள், அவங்க கீழே இருக்கக்கூடிய சன்னியாசிகள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நான் சேவகங்கிறதா காமிக்கிறார். இதன் மூலமா சைத்தன்ய மகாபிரபு குரு சிஷ்ய பரம்பரையை பிராக்டிக்கலா அவர் பிராக்டிஸ் பண்ணி அவர் குரு சிஷ்ய பரம்பரையில் இணைஞ்சிருக்கிறாரு. யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுடைய ஆன்மீக குரு யாரு? ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியை குருவா ஏத்துக்கிறாரு. அந்த ஈஸ்வரபுரிய குருவா ஏத்துக்கிட்டு அவர் ஆஹ் பக்தி தொண்டை கடைபிடிக்கிறார். இந்த மாதிரி குரு சிஷ்ய பரம்பரையில முழுமுதற் கடவுள் பகவானே இணைஞ்சிட்டாரு. ஆனா நான் பிரபுபாதர்கிட்ட மட்டும்தான் டிசைபிளா இருப்பேன், மத்தவங்க எல்லாம் குரு இல்ல அப்படிங்கிறது அகங்காரம், பொய் அகங்காரம். நான் எனக்கு தத்துவம் தெரிஞ்சிச்சு, பிரபுபாதர் தான் தூய்மையான பக்தர், பிரபுபாதர் தவிர்த்து மற்றவங்க எல்லாம் தூய் பக்தர்கள் கிடையாது, அதனால நான் பிரபுபாதர் மட்டும் தான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறது அகங்காரம், ஆணவம். சோ அதனால அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. நாம ஏத்துக்கிட்டாதான், உண்மையில ஏத்துக்கிட்டதுனாலதான் ஆக்சுவலி பிரபுபாதருடைய கருணை நமக்கு கிடைச்சது. எப்படி? பிரபுபாதருடைய குருவான நம்ம ஜெயபதாக சாமி குரு மகாராஜ் ஏற்படுத்தின கோயில தான் ஒரு பக்தியை பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்க. அவர்கிட்ட தீட்சையே வாங்கியிருக்கிறாங்க. அவர்கிட்ட தீட்சையே வாங்கிட்டு டிசைபிளும் ஆயிட்டு, ஆனா அவர் எனக்கு குரு இல்ல, பிரபுபாதர் மட்டும் குருன்னா எவ்வளவு பெரிய அபராதம், எவ்வளவு பெரிய அறியாமை. சோ அவங்க அறியாமையில் இருக்காங்க. இந்த அறியாமைக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? அறியாமையை எப்படி போக்க முடியும்? அவங்க குரு கிட்ட பணிவா நான் பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அது தப்புன்னு சொல்லலாம். இல்ல நான் பண்றது கரெக்ட்னு அவங்களே நினைச்சுக்கும் போது குருவால் எப்படி உபதேசம் கொடுக்க முடியும்? அப்படி உபதேசம் தான் கொடுத்தாலும் அவங்க எப்படி கடைபிடிப்பாங்க? அந்த அறியாமையிலிருந்து விலக முடியாது. அந்த அறியாமையிலிருந்து விலகணும் என்ன பண்ணணும்? பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி விஞ்ஞானம் ஞானின தத்துவ தரிசனக. அடக்கத்தோட கேள்விகள் கேட்டு பணிவா தொண்டு செஞ்சாதான் அந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இவங்கதான் பிரபுபாதருடைய டிசைபிளை ஏத்துக்கல, கேள்வி கேட்கல, சேவை செய்யலாம். அவங்க பிரபுபாதருக்கு தான் சேவை செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கல. அதனால அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்காதனால இன்னும் அவங்க அறியாமையில இருந்து அந்த நம்ம குரு சிஷ்ய பரம்பரையில அந்த குரு மகாராஜை அவங்க ஏத்துக்காம ரிஜெக்ட் பண்ணி அபராதம் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேவை அபராத சேவை, தூய சேவை கிடையாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. அப்போ இந்த யோக முறை அதெல்லாம் அதுல பிரம்ம ஜோதியில ஐக்கியமாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி அபராதம் பண்றவங்க என்ன ஆவாங்க பிரபு? இது அபராதம் கிடையாது, ஆக்சுவலி ஆன்மீகம் தான். ஆன்மீகத்தில் 3 நிலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சூரியனை பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார். சூரியனுடைய மேற்பரப்பு சூரிய ஒளி. சூரியனை நம்ம 6 மணிக்கு பார்க்க முடியாது, ஆக்சுவலி 6:30 மணிக்கு தான் பார்க்க முடியும். சூரியனுடைய தர்சனம் 6:20 6:10 தான் பார்க்க முடியும். ஆனா வெளிச்சம் வருதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் வந்துடும். சூரியன் உதயமாக இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி தோன்றதுக்கு முன்னாடியே அது வெளிச்சத்தை கொடுத்துருக்கு. அப்பவே நம்ம உணர்ந்துடும் சூரியன் வந்துருச்சுன்னு.
அது அபராதமா அப்படின்னு கேட்டா இல்ல. அது முட்டாள்தனமா கூட இல்ல. ஆனா அது முழுமையான அறிவா? சூரிய வெளிச்சம் வந்த உடனே சூரியன் வந்துருச்சுன்னு சொல்றது முழுமையான அறிவு கிடையாது. சூரியனுடைய வெளிச்சம் வந்துருச்சு முதல்ல. அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அறிவு என்ன? சூரியனுடைய மேற்பரப்பு. சூரியன் தோன்றதுக்கு அப்புறம் தான் சூரியன் தோன்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல உள்ள ஒரு அறிவு. சரி, அது முழுமையான அறிவா? இல்ல. சூரியனுடைய மேற்பரப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம சாப்பிடுற தட்டு மாதிரி வட்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பிடுற தட்டு மாதிரி அது வட்டமாவா இருக்கு? இல்ல. அதோடைய கிரக அமைப்பே நமக்கு தெரியாது. சோ சூரிய கிரகத்துக்குள்ள சூரிய தேவன் இருக்கிறாரு. சூரிய தேவன் மாதிரியான பற்பல உயிர்வாளிகள் உள்ள எல்லாம் இருக்கிறாங்க. சூரிய கிரகத்துக்குள்ள ஒரு குடும்பமே இருக்கு. பல பல உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் தான் உண்மையிலே சூரியனை முழுமையா அறிஞ்சுக்கிறார். இது முழுமையான அறிவு. அந்த மாதிரி கிருஷ்ணர் திவ்ய புருஷோத்தமன், அவருக்கு உருவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முழுமையான அறிவு. கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியின் மூலமா அம்சமா பரமாத்மாவா இருக்கிறார் அப்படிங்கிறது நடுநிலையான அறிவு. கிருஷ்ணருடைய உடல்ல இருந்து வரக்கூடிய தேஜஸ் பிரம்ம ஒளியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஆரம்ப நிலை அறிவு. இதுவும் ஆன்மீகம் தான், அதுவும் ஆன்மீகம் தான், அதுவும் ஆன்மீகம் தான். இது ஆரம்ப நிலை அறிவு. அது மத்திய நிலை, அதாவது நடுநிலை அறிவு. இது பூரணமான அறிவு. சோ இத பகவத்கீதையில கிருஷ்ணரே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த கேள்வி நீங்க கேட்ட மாதிரி அர்ஜுனரும் கேட்டிருக்கிறார். இதே கேள்விய அர்ஜுனர் 12வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல கேட்கிறார். அர்ஜுனா வாச்ச ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாஷதே ஏ துவாப் அக்ஷரம் அவ்யக்தம் தேசாம் கே யோக வித்தமா அப்படிங்கிறார். ஏவம் சதத யுக்தாயே, ஈடுபட்டு கொண்டிருக்கும் பக்தா, பக்தர்கள், பர்யுபாசதே, பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள் உயர்ந்தவர்களா? ஏ அவ்யக்ஷரம் அவ்யக்தம், அவ்யக்ஷரம் அப்படின்னா புலன்களுக்கு அப்பாற்பட்ட, அவ்யக்தம்னா தோன்றாத, தேசாம் கே யோக வித்தமா, இதில் யார் உத்தமர்கள்? இது பக்குவமான அறிவு அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல கேட்கிறார். இது பக்தி தொண்டு அப்படிங்கிற அத்தியாயம். 2வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, மையா வேசிய மனோ ஏமாம் நித்தியயுக்தா உபாசதே. அதாவது மையா வேசிய மனோ ஏமாம், மை ஆவேசிய மனதில் என்னை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு, மனோ ஏமாம் மனதில் என்னை சிந்தித்துக் கொண்டு, நித்திய யுக்தா உபாசதே நித்தியமாக என்னை வழிபடுபவர்கள் எப்படி? ஸ்ரத்தையா பரயோபேதாஸ், ஸ்ரத்தையான நம்பிக்கையுடன், பரயோபேதாஸ் அப்படின்னா பூரணமான பக்தி தொண்டுடன் வழிபடுபவர்கள். தே அதாவது அவர்கள், மே எனக்கு, யுத்த மதாக அவர்கள் உத்தமமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். அந்த கருதப்படுகிறார்கள் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றாரு. இப்படித்தான் என்ன வழிபடணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணல. ஏன்னா அது அவங்களுடைய விருப்பம். அருவத்தையும் வழிபடலாம், பரமாத்மாவையும் வழிபடலாம், உருவத்தையும் வழிபடலாம். உருவத்தை வழிபடுவதன் மூலமா என்னை ஈஸியா நான் அடையலாம். அருவத்தை வழிபடுவதன் மூலமா பற்பல யுகங்கள் ஆகும். இதன் மூலமா அவங்க என்ன தேடி வர்றதுக்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள், சில ஜென்மங்கள், பிறப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். சோ இந்த பகவத்கீதையுடைய இந்த உன்னதமான விஷயத்த, உயர்ந்த அறிவான பரமபுருஷ பகவானுடைய திவ்ய ரூபத்தை நாம வழிபடுறதுதான் உயர்ந்ததுன்னு இந்த பக்தர்கள் மூலமா கேட்டாதான் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. இப்ப நீங்க கேட்கறதுனாலதான் நான் இந்த ஆன்சரை கொடுக்குறேன். கேட்காம இந்த ஆன்சரை நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நான் முடிவு பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்ட பதில் சொல்றேன். நான் ஏதோ ஒரு பதில சொல்லல. இப்படி நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் கொடுக்குற பதில் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு தானாவே கிருஷ்ணர் ஏதோ ஒரு பக்தர் மூலமா, ஆன்மீக குரு மூலமா உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி அருவாதத்தை வழிபடுறது அபராதம் கிடையாது. பட் அருவாதத்தை வழிபடுறது முழுமையான அறிவு கிடையாது. இது ஆரம்ப நிலை பக்தர்கள் அப்படின்னு அர்ஜுனர் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் இந்த மாதிரி என்னுடைய திவ்யமான ரூபத்தின் மேல பக்தி தொண்டில் ஈடுபடுறதுதான் உயர்ந்ததுன்னு என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி ஹம்பிளா ஆன்சர் பண்ணிடுறாரு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. இன்னொரு கொஸ்டின் இருக்கு பிரபு. அதாவது கேக்குறேன்னா கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். வேற யாராவது கேட்கறாங்களான்னு பாக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கேட்கலாம்.
ஹரே கிருஷ்ண யாருக்காவது மாதாஜி. கேள்வி சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ண. பிரணாமம் பிரபு. பிரபு, இப்போ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். அதுல ஹரே கிருஷ்ணாங்கிறது கிருஷ்ணாவ, ஹரேங்கிறது ராதா ராணியும், கிருஷ்ணாங்கிறது கிருஷ்ணாவும், ராமாங்கிறது பலராமாவா ஸ்ரீராமாவா இல்ல கிருஷ்ணாவேவா பிரபு? அது சொல்றீங்க. பிரபுபாதர் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்காரு. டிசைபிள் பிரபுபாதர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து ஹரே அப்படின்னா ஓ ஸ்ரீமதி ராதாராணியே, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியே. கிருஷ்ணா அண்ட் ராமா இது ரெண்டையும் கிருஷ்ணா தான் குறிக்குது. இப்போ ஸ்ரீமதி ராதாராணியே, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியை, என்னை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துவீராக அப்படிங்கிறதா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அர்த்தமா கொடுத்திருக்கிறார். ஸோ அதன் அடிப்படையில, உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில வழிபாட்டு முறையில வந்து சிறந்த வழிபாடு ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை வழிபடுறதுதான் அப்படின்னு ஸ்ரீல மாதவேந்திர புரி சொல்லியிருக்கிறார். அவர் தான் ராதாகிருஷ்ணனுடைய வர்ஷிப்பை வந்து இத ஆரம்பிச்சு கொடுத்தவர். சோ அதனால இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் கிருஷ்ணரையும் ராதையும் மட்டும்தான் உயர்ந்த நோக்கத்துல குறிப்பிடப்படுது. இந்த மனோபாவத்துல தான் நாம ஜபிக்கிறோம். இதுதான் பூரணமான அறிவு. அதே சமயத்துல அந்த ராமாங்கிற வார்த்தையை பலராமரோடையும் ஸ்ரீராமரோடையும் நாம ஊமைப்படுத்தினாலும் அபராதம்னா பெருசு கிடையாது. ஆனா இதோடைய அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்துல நாம வழிபடுறதுதான் பூரணமான அறிவு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? பிரபு, நேற்று வந்து இந்த மனிதனுக்கு இருக்கும் குறைபாடுகள்ல ஏமாற்றும் குணமுடையவன்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. ஏமாற்றக்கூடிய குணம் வந்து பௌதிகமான ஒரு குணம். இது வந்து அகங்காரத்தின் அடிப்படையில வருது. ஏன் ஏமாத்தணும்னு சொல்லி ஒருத்தர் விரும்புறாரு அப்படின்னா, தான் பிரதானமாகணும் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை தான் மூல காரணமா இருக்கு. நான் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனா உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் பணிவோடையும் அடக்கத்தோடையும் பயிற்சி பண்ணணும். தத்வித்தி பணிப்பாதேன பரிபஷ்ணேன சேவையா தான் இதுக்கு ஆன்சர் கூட. சோ இந்த மாதிரி செய்யும்போது ஆக்சுவலி உயர்ந்த நிலைக்கு போகலாம். நான் வந்து கிருஷ்ணனுடைய சர்வன். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் யோகோ பகுனாம் யோ விததாதி காமான். சேத்தனஸ் சேத்தனானாம். நான் பிரதானமானவனா ஆகணும்னு நினைக்கிறது எப்படின்னா, நான் உயர்ந்தவன் ஆகணும்னு நினைக்க கிடையாது. என்னுடைய உண்மையான நிலையில நான் இருந்து என்னுடைய கடமைகளை சிறப்பா செய்யறதே அது உயர்ந்த நிலை தான். நான் பெஸ்ட் சர்வெண்டா இருக்கிறதே நான் உயர்ந்த நிலை தான். ஆனா நான் பெஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறது தவறான மனோநிலை. ஏன்னா நம்ம பாஸ் கிடையாது, தாஸ். நாம தாஸா இருந்தாலே நமக்கு உயர்ந்த நிலையை அடைஞ்சிடலாம். இப்ப நம்ம பிரபுபாதர் கூட கிருஷ்ணருக்கு தாசர் தான். பிரபு பாதான என்னன்னு சொன்ன, பாதத்தில் தஞ்சமடைந்தவர். பிரபுபாதர் கிருஷ்ணனுடைய பாதத்தில் தஞ்சமடைந்தவர். பிரபுபாதர், பிரபுனா மாஸ்டர். பிரபுனா யாரு? கிருஷ்ணர் தான் குறிக்குது. பிரபு பாதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாஸ்டரான கிருஷ்ணனுடைய பாத கமலத்துல சரணடைந்தவர்னு அர்த்தம். சோ அப்படின்னா தாஸ்ன்னு அர்த்தம். ஆக்சுவலி அவர் தாஸ் தான் கிருஷ்ணருக்கு. அது அவரு உணர்ந்திருக்கிறார். அவர் உணர்ந்ததுனாலதான் நாம அவர் பிரபுபாதரை வந்து உயர்ந்த ஆன்மீக குருவா ஏத்துக்கிறோம். நாம தான் அவர் உயர்ந்த ஆச்சாரியரா ஆன்மீக குருவா ஏத்துக்கிறோம். ஆனா அவரோட மனநிலை எப்படி இருந்தது? அமெரிக்காவுக்கு போகும்போது இன்சிக்னிபிகன்ட் பெக்கர் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. கிருஷ்ணா, நான் என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. நான் ரைட் சைடு போறதா லெஃப்ட் சைடு போறதா நேரா போறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த வயசுல தள்ளாத வயசுல எனக்கு எதுக்காக எனக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. உங்களுடைய புனித நாமத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இந்த பாகவதம் பிரதிகளை கொண்டு வந்திருக்கேன்.
இந்த பாகவதத்துக்கு நான் சேவை செய்ய தான் வந்திருக்கேன். நீ எப்படி வேணா பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க, நான் ஆட தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனார். அமெரிக்காவில் பாஸ்டன் துறைமுகத்துல இறங்கி டம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க்ங்கிற ஒரு பார்க்ல உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடி சொற்பொழிவெல்லாம் கொடுத்து கதையெல்லாம் பேசி இன்னைக்கு அங்க கோயில் கட்டி 108 நாடுகளை கோயில் கட்டிட்டு, நான் யாராவது பக்தர்களுக்கு அபராதம் பண்ணியிருந்தேன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடைசியான ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பக்தர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டு, பிரபுபாதா நீங்க பதித்த பாவனா, நீங்க எப்படி தப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து அவரை புகழ்ந்தாங்க. ஆனா அவருடைய மனநிலை, நான் வந்து ஏதாவது பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது தவறு பண்ணியிருந்தா, அபராதம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு. அமெரிக்கா போகும்போது கூட ஒன்றுக்கும் உதவாத பிச்சைக்கார யாசகன், யாசகன் அப்படின்னா தாசன் அர்த்தம். இந்த மனோநிலையில தான் அவர் ஆரம்பத்திலயும் இருந்தாரு, கடைசியிலும் இருந்தாரு. அதனாலதான் பக்தர்களா உங்களுக்கு நான் ஏதாவது அபராதம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. அந்த தாசன்க மனோநிலை கடைசி வரைக்கும் இருந்தது, பெயரளவில் இல்லை, உண்மையாக உணர்ந்த நிலையில் இருந்தார். அந்த மனோநிலை தான் அவர் உயர்த்துச்சு. சோ அந்த மாதிரி நாம தாசன் அப்படிங்கிற மனோநிலைய வளர்த்துக்கிட்டு என்னுடைய உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில பக்தி பயிற்சி பண்றோம் அப்படின்னா உண்மையில உயர்ந்து போகலாம். மேபி கொஞ்சம் லேட் ஆகும். நல்ல விஷயத்துல வந்து நாம சாதிக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். தப்பான விஷயத்துல தப்பான வழிமுறையில சாதிக்கணும், ஈஸியா ஷார்ட்கட்ல போய் சாதிச்சிடலாம். அந்த பணிவு இல்லாதவங்க, உண்மையான நம்பிக்கை சரணாகதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமாத்தி நான் சீனியர் டிவோட்டி, நான் அப்பவே வந்துட்டேன் கோயிலுக்கு, அதனால நான் சொல்றதை நீங்க கேட்கணும், இந்த அகங்காரம் வந்துடும். இது ஏமாற்றும் தன்மை. நான் வந்து டிவோட்டி, சீனியர் டிவோட்டி, நான் வந்து இனிஷியேட்டட் டிவோட்டி, நான் கிரேட் டிவோட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உடல் சார்ந்த அடையாளங்கள் தான். உண்மையில நான் தாசன்கிறத உண்மையான என்னுடைய அடையாளம். ஆனா நான் எங்கிருந்து வந்து எனக்கு டிவோட்டி, சீனியர் டிவோட்டி, கிரேட் டிவோட்டி, தீட்சா டிவோட்டி, செகண்ட் இனிஷியேஷன் டிவோட்டி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், மனப்பிரஸ்தர், சன்னியாசி, இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் உண்மையான ஒரு ஆத்மாவுக்கான அடையாளமே கிடையாது. இது வர்ணாசிர தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகள். தன்னுடைய நிலை அந்த நிலையில இருந்தாலுமே கூட தான் சேவகன் தான் அப்படிங்கிற மனோநிலை தான் இருக்கணும். லீடருங்கிற பொசிஷன் இருந்தாலும் கூட நான் சர்வன்ட் லீடர்னு தான் மனோநிலை இருக்கணும். நான் சேவை செய்யறதுக்கான அந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற மனோநிலை இருந்தா தான் அந்த ஏமாத்தும் தன்மை வராது. நான் லீடர், நான் சன்னியாசி, நான் கிரகஸ்தர், நான் பிரம்மச்சாரி, நான் சீனியர் டிவோட்டிங்கிற அந்த அந்த அடையாளத்துல ஒருத்தர் முன் வச்சு அந்த சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு அந்த சேவையை செஞ்சு அதுல பெயர், புகழ், பாராட்டு, சாதனை எல்லாம் படைக்கிறாருன்னு வைங்க, அது ஆக்சுவலி அந்த அச்சீவ்மெண்ட் தான். ஆனா அந்த அச்சீவ்மெண்ட் வந்து உண்மையான அச்சீவ்மெண்ட் கிடையாது, பௌதிகமான அச்சீவ்மெண்ட் தான். கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி, பிசினஸ் பண்ணி கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி, நிறைய பௌதிகமான சொற்பொழிவு கொடுத்து நல்ல புகழ் வாய்ந்தவன் ஆகிற மாதிரி, இல்ல அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி ராக்கெட் விட்டு தன்னை பெரிய பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிற மாதிரி தான். அவர் செத்த உடனே அவர் பாடியை பார்த்து டெட் பாடின்னு சொல்லுவாங்க, இவர் ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்ல மாட்டாங்க. சோ அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு, அது என்ன ஒரு சாதனை, அவருடைய சாதனை இருக்கு, அந்த உடலுக்கு அவர் நல்ல ஒரு பெயரை, புகழ, புண்ணியத்தை சேர்த்திருக்கிறார். இது வந்து அவர் ஏமாத்தி தான் அடைஞ்சிருக்கிறார். ஏன் அவர் தன்னை சன்னியாசினோ, பிரம்மச்சாரினோ, கிரகஸ்தரனோ, இல்ல வேற ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டுக்கிட்டு நான் வந்து சயின்டிஸ்ட், நான் வந்து கோடீஸ்வரன், நான் வந்து ப்ரொஃபசர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டுக்கிட்டு அதனால எனக்கு இந்த பெயர் கிடைக்கும், எனக்காக இந்த பொசிஷன் கிடைக்கும், எனக்கு இந்த மாலை மரியாதை கிடைக்கணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும், எல்லாரும் என்னோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே இன்டைரக்டா என்ன நினைச்சிருந்தாரு, பாஸ் ஆயிடுறாரு. பாஸ்ங்கிற அந்த நிலை அடைஞ்சிடுறாரு, தற்காலிகமா அடைஞ்சிடுறாரு, பொய்யான ஒரு மனநிலை அடைஞ்சிடுறாரு. அது அடைஞ்சிடுறாரு ஆக்சுவலி. ஆனா அதுக்கு அந்த பாடி போன வரைக்கும் தான், அந்த பாடி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொசிஷன். அந்த பாடி போனோம்னா அவர் டெட் பாடி ஆயிடுறாரு. சோ இது வந்து ஏமாற்றும் தன்மையினால பௌதிகமான முறையில அடையிறது. இது பௌதிகமான சூழ்நிலைக்கும் பொருந்தும், ஆன்மீகமான சூழ்நிலைக்கும் பொருந்தும். ஒரு பக்தர் தன்னை உயர்ந்த பக்தன் நினைச்சிட்டு அவர் உடல் விட்டார்னா அவர் மறுபடியும் உடல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. மறுபடியும் அவர் குழந்தையாதான் பிறக்கணும். பிறக்கும் போதே சன்னியாசியாவோ, கிரகஸ்தராவோ, பிரம்மச்சாரியோ பிறக்க முடியாது. மறுபடியும் குழந்தையா பிறந்து மறுபடியும் அந்த பக்தி தொண்டை கடைபிடிச்சு மறுபடியும் அந்த வர்ணாசிரம தர்மத்துல நுழைஞ்சு மறுபடியும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து மறுபடியும் டிசைபிள் ஆகி மறுபடியும் வந்து அவர் அந்த வர்ணாசிரம தர்மத்துல சீனியர் டிவோட்டி ஆகிறதுக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ ஆகும், எக்ஸ்டர்னலி, நாட் இன்டர்னலி. சோ இதனால அவர் இந்த மாதிரி ஏமாத்துறதுனால அவர் ஆக்சுவலி வந்து என்ன ஆயிடுறாரு, குழந்தையே பிறந்துடுறாரு. இப்ப தன்னை வந்து ஒருத்தர் மிக உயர்ந்த பிரம்மச்சாரி, மிக உயர்ந்த கிரகஸ்தர், மிக உயர்ந்த சன்னியாசி நினைக்கிறாரு. ஆனா அடுத்த பிறகு அவர் மறுபடியும் வந்து மற்ற சன்னியாசிகளையும், மற்ற பிரம்மச்சாரிகளையும், மற்ற கிரகஸ்தர்களுக்களையும், மற்ற வனப்பிரசருங்கிற அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பக்தருக்கு கீழே ஒரு குழந்தையா தான் வளர்றாரு. ஆக்சுவலி அவரை விட பக்தியில உயர்ந்துதான் இருக்கிறாரு.
ஆனா அவர் வர்ணாசிரம தர்மத்தின் பிரகாரம் அவர் ஒரு குழந்தைதான். அந்த மாதிரி உடல் சார்ந்த சூழ்நிலையில அவர் ஏமாத்தி அந்த நிலையை அடையறதுனால அவர் ஆக்சுவலி தாழ்ந்து போயிடுறாரு அடுத்த பிறவிலேயே. அதான் அதே பிறவிலேயே கூட இந்த மாதிரி அனுபவிக்கும் சுபாவம் இருக்கிறதுனால நான் தன்னை பிரதானமா காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ஏமாற்றும் தன்மையை கொடுக்குது. உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணருடைய ரெசிப்ரோகேஷன் எப்பவுமே இருக்கும். தனக்கு தேவையான சூழ்நிலையில தேவையான விகிதத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது பிரச்சாரமா இருக்கலாம், ஆரத்தி பண்றதா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்றதா இருக்கலாம், தன்னை பத்தி மத்தவங்க எல்லாம் குளோரிஃபை பண்றதா இருக்கலாம், அது எது வேணா இருக்கலாம். அது உண்மையான தகுதி இருக்கக்கூடிய பட்சத்துல கிருஷ்ணரே தருவார், திருடியாவது கொடுப்பார். மாதவேந்திர புரி அஹ் அஹ் ரிமுனாவுக்கு போயிருந்தார். அங்க கிருஷ்ணோட டியூட்டிக்கு தரிசனம் பண்ணி சேவை பண்ணணும்னு போயிருக்கிறார். ஸோ அப்போ இந்த மாதிரி பால்ல செய்யக்கூடிய கீர் பிரசாதம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு நினைக்கிறேன், சரி இந்த கீரை நம்ம சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நாம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கோபால கொடுக்கலாம்ல அப்படின்னு ஆக்சுவலி நேர்மையா தான் நினைக்கிறாரு. அச்சுச்சோ, கிருஷ்ணருக்கு நான் நிவேதியம் பண்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிடணும்னு தியானிச்சுட்டேனே, எவ்வளவு பெரிய அபராதி. இந்த கிருஷ்ணர் இந்த விக்கிரகத்துக்கு நான் சேவை செய்யறதுக்கு தகுதி ஏற்றம்னு போயிடுறாரு. அவர் ஆக்சுவலி சாப்பிடணும்னு நினைச்சாரு, டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, அது பின்னாடி ஆஃபர் பண்ணணும்னு நினைச்சாரு. நல்ல எண்ணம் தான், நோக்கம் அதுதான். ஆஃபர் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக தான் சாப்பிடணும்னு நினைச்சாரு. அந்த நோக்கம் தவறில்ல, அது செயல் தவறாயிடுச்சு. அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய எண்ணம் தவறாயிடுச்சுன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திட்டு போயிட்டார். ஆனா கிருஷ்ணர் அந்த கீரை திருடி வச்சு பூஜாரியுடைய கனவுல போய், என்னுடைய பக்தன் மாதவேந்தர் பூரி இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ் இருக்கான், நீ போய் அதை கொடுத்துட்டு வா, இது என்னுடைய ஆணைன்னு சொல்லிடுறாரு. உடனே பூஜாரி எந்திரிச்சா கடல் புடலா குளிச்சுட்டு ரெடியாகி போய் டிடி கிட்ட பிரார்த்தனை பண்ணி போய் டிடிக்கு பின்னாடி போய் பாக்குறாரு. அந்த கீர் பிரசாதம் இருக்கு. எவ்வளவு பெரிய துய பக்தர், பகவானே எடுத்து வச்சிருக்கிறாரு. ஓடி போய் யார் மாதவேந்தர் பூரி, யார் மாதவேந்தர் பூரி, யார் மாதவேந்தர் பூரின்னு கத்தி அவர் கொடுத்து வந்தாரு. பகவானே இப்படி தேடி கொண்டு கொடுத்துக்கிறாரா சே அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தை ஹானர் பண்றாரு, அதை டேஸ்ட் பண்றாரு. டேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ இங்க இருந்தாலும் எனக்கு புகழ் கிடைச்சிடும், ஏன்னா நான் இவ்வளவு பெரிய பகவானே இந்த லீலை பண்ணியிருக்கிறாரு எனக்காக, அதனால நான் தூய பக்தன் புகழ ஆரம்பிச்சிருவேன். ஐயோ இந்த மாதிரி புகழ அனுபவிச்சேன்னா நான் மாயையில விட்டுருவேன், மாயையில விழுந்துருவேன். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாரு, புகழை விரும்புறவங்க பன்றியோட மலத்தை சாப்பிட்றதுக்கு சமானம்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி புகழை விரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ஆனா அவரு போய் பூரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூரி எல்லாம் தெரிஞ்சிருது. மாதவேந்தர் பூரிக்கு கிருஷ்ணர் பண்ண லீலை எல்லாம் தெரிஞ்சு மாதவேந்தர் புகழையே ஆக்சுவலா உண்மையிலே புகழ்றாங்க. அந்த புகழ் அவர் விரும்பல, அந்த பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா ரெண்டுமே நடந்தது. ஏன், அந்த தகுதி அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி உண்மையா நம்ம பக்தி பண்ணும்போது நமக்கு புகழ் தேவை, வாய்ப்பு தேவை, பாராட்டு தேவை, அங்கீகாரம் தேவை அப்படின்னா கிருஷ்ணர் கட்டாயம் கொடுப்பார். ஆனா அதை அடையக்கூடிய பக்தர் இதை அடையிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் தான் ஆக்சுவலி நினைப்பார். பிரபுபாதர் நினைச்ச மாதிரி இன்சிக்னிபிகன்ட் பக்கர் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அமெரிக்காவில கோடீஸ்வரன் ஆகணுங்கிற நோக்கத்துக்காக அவர் போல 4 பாகவத பிரதி 40 ரூபா பணம் ஒரு கொடை இதை எடுத்துட்டு தான் போனார். ஆனா 108 கோயில்களுக்கு பிரசிடென்ட் அவர் ஆக்சுவலி ஒரு பிரசிடென்ட். ஆனா அவர் பிரசிடென்ட்ங்கிற போஸ்டுக்கு எடுத்துக்கல, ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சோம்னா 108 கோயிலுக்கும் பிரசிடென்டா இருக்கலாம். நான் தான் இந்த கோயில் உருவாக்குனேங்கிற அந்த கர்வம் இருந்திருந்ததுன்னா. ஆனா அவர் அப்படி இல்லை. ஆனா அந்த அகங்காரம் இருக்கிறவங்க தான் இந்த டெம்பிளோட பிரசிடென்ட். நான் சன்னியாசி, நான் சீனியர் பிரம்மச்சாரி, நான் சீனியர் கிரகஸ்தர், நான் இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க மேனேஜர், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துல இருந்து சேவை செய்வாங்க. அதனால என்னன்னா அவங்க வெளிப்புற ரீதியான ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிடுவார். ஏன்னா அது பௌதிகமான ஆசையாச்சு, கிருஷ்ணர் ஈஸியா நிறைவேற்றிடுவார். அவங்க நினைப்பாங்க நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்குது, நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைக்குது, கிருஷ்ணர் எவ்வளவு மெர்சிஃபுல் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கிருஷ்ணர் மெர்சிஃபுல் தான், ஆனா நான் உண்மையான கிருஷ்ணருடைய தூய மெர்சி அடையல. கிருஷ்ணர் நான் கேட்ட ரொட்டி துண்டை தூக்கி வீசிக்கிறார், அதை நான் கேட்ச் முடிச்சு சாப்பிட்டேன், இதுதான் எனக்கு உயர்ந்து நான் நினைக்கிறேன். இது கிடையாது பக்தி. எந்த விதமான ஆசையுமே இல்லாம அந்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்மா அனாவிரதம் அனுகூலியேன கிருஷ்ணானு சீலனம் பக்தி ருத்தமா 1.1.12 பக்தி ரசாமிரத சிந்துல ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கிறார். அதாவது ஆசக்தசி விஷயம், ஆசக்தன்னா பற்று, ஆசக்தனா பற்றின்றி, ஞான கர்மாதி அனாவிரதம் ஞானத்தை அடையணும், பணநோக்கு செயல்கள் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடணும். விடுபட்டு அனுகூலியேன கிருஷ்ணானும் கிருஷ்ணருக்கு அனுகூலமான முறையில் சேவை செய்யணும். அந்த மாதிரி சேவைதான் பக்தி ருத்தமா.
சீலனம் பக்தி உத்தமா, தூய பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. இந்த நிலையை அடைஞ்சாத்த ஆக்சுவலி நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறோம். ஆனா இந்த நிலையை அடையறதுக்கு பதிலா எனக்கு இந்த பொசிஷன் வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், இந்த ஃபெசிலிட்டி வேணும், இந்த மாதிரி எல்லாம் நாம அடையறதுக்காக அந்த ஏமாற்றும் தன்மையை நம்ம பக்தர்கள் கூட உபயோகப்படுத்துறாங்க. அதாவது பக்தர்கள் மீன்ஸ் பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதுக்கள். உண்மையான பக்தர்கள், தூய பக்தர்கள் இப்படி ஆசைப்பட மாட்டாங்க. தனக்கான அங்கீகாரம் கிடைச்சாலே கூட அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க, வேண்டாம் அப்படின்னு உண்மையா சொல்லுவாங்க. பெயரளவு சொல்ல மாட்டாங்க. உண்மையில அந்த ஃபெசிலிட்டிய உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலுமே கூட இதை எப்படி நான் கிருஷ்ணனுடைய சேவையை ஈடுபடுத்தி திருப்திப்படுத்துறது அப்படிங்கிற நோக்கம் தான் அவருக்கு இருக்கும். இதை எப்படி நான் என்ஜாய் பண்றது, இதை எப்படி நான் என்னுடைய கட்ரோல்களை வச்சுக்கிறது அப்படி நினைக்க மாட்டார். அப்படி நினைச்சாருன்னா கிருஷ்ணருக்கே அது முதல்ல தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி பௌதிக சுகங்கள்லாம் இன்னுமே உனக்கு தேவையா, இன்னும் உனக்கு இந்த அனுபவிக்கணுங்கிற சுபாவம் இருக்கா, சரி அனுபவி. இதனால நீ அனுபவி, இந்த அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய கர்ம பலனை நீயே அனுபவி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அவருக்கு உண்மையில தூக்கம் இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது. கிருஷ்ணரை எப்பவுமே நினைக்க முடியாது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இங்க தவறு நடக்குது, அங்க தவறு நடக்குது, யாருமே சரியில்லை, ஒண்ணுமே சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு. அவருடைய மனம் ரஜோகுணத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் அவர் என்ஜாய் பண்ணணுங்கிற டெண்டன்சியில அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதனால அவர் கிருஷ்ணர் தூய மனோநிலையில நினைச்சு கிருஷ்ணரை பத்தி படிச்சு கேட்டு ஜபம் செஞ்சு அதனால கிடைக்கக்கூடிய ரியலைசேஷன் அவரால் சொல்ல முடியாது. அவருடைய சொற்பொழி கூட பாத்தீங்கன்னா அந்த நிர்வாக ரீதியான சொற்பொழிவு தான் இருக்கும். இது இப்படி பண்ணக்கூடாது, அது அப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணும், இப்படிதான் பண்ணும், அந்த மாதிரி அவருடைய சொற்பொழிவெல்லாம் இருக்கும். அவருக்கு அந்த டீப் ரியலைசேஷன் இருக்காது. அந்த சொற்பொழிவு கேட்கறவங்களுக்கும் அந்த அந்த ரியலைசேஷன் வராது, அந்த டேஸ்ட் கிடைக்காது. அந்த ஆழ்ந்த பக்தியினுடைய அனுபவத்தை அனுபவிச்சாதான் அதை நாம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால கிடைக்காது. அதனாலதான் பிரபா சொல்றாரு தூய பக்தர்கள் இருந்து கேட்கணும்னு சொல்றாரு. அப்ப எப்படிங்க தூய பக்தர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியுங்கன்னா, தூய பக்தர்கள் அப்படிங்கிறவங்கிறது போஸ்டிங் கிடையாது. இந்த பொசிஷன் இருக்கிறவரு தூய நிலை அடைஞ்சிட்டார், இவர் பிரம்மச்சாரி, அதனால இவர் தூய பக்தர். இவர் இவ்வளவு வருஷமா கர்கஸ்தரா இருக்கிறார், அதனால இவர் தூய பக்தர். இவர் வனப்பிரசம் எடுத்தார், அதனால இவர் தூய பக்தர். இவர் சன்னியாசி ஆயிட்டார், அதனால இவர் தூய பக்தர். இவர் பிரசிடண்டா இருக்கிறார், அதனால இவர் தூய பக்தர். அப்படி கிடையாது. தூய பக்தர் அப்படின்னா யாரு அப்படின்னு பக்தி தொண்டுங்கிற அந்த 12வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். அதாவது அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷ உதாசீனோ கதவ்யதக சர்வாரம்ப பரித்தியாகி யோ மத் பக்த சமே பிரியக. 12வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்தை சொல்றார். அனபேக்ஷனா சாதாரண செயலை சார்ந்து வாழாமல், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பதவி வேணும், இந்த பொறுப்பு எனக்கு வேணும், இந்த மாதிரி சாதாரண பௌதிகமான செயல்களை, வெளிப்புற ரீதியான செயல்களை சார்ந்து வாழாம அனபேக்ஷ. சுச்சினா தூய்மையாகனா உடல் அளவுல வெளிப்புற ரீதியான தூய்மை, உள்ளாரவும் தூய்மை. வெளிப்புற ரீதியான தூய்மைனா தூய்மையான உடை அணியறது, உடலை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு காலையிலும் மாலையிலும் ஸ்நானம் பண்றது, குளிக்கிறது, தூய்மையான உணவான பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்றது, தூய்மையான உணர்வை வளர்த்துக்கிறது, பக்தர்களுடைய சத்சங்கத்துல மட்டும் இருக்கிறது, கேளிக்கை நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகாம கோயிலுக்கு போகிறது, யாத்திரா போகிறது, இந்த மாதிரியெல்லாம் தூய்மையான விஷயம். உள்புற தூய்மை அப்படின்னா பகவானை பத்தி கேட்கறது, பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, பகவானுடைய சிந்தனை ஆழ்ந்திருக்கிறது, பகவானை பத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உட்புற தூய்மை. இந்த மாதிரி தூய்மையா இருக்கணும். இந்த வெளிப்புற ரீதியான இந்த பெயர், புகழ், பதவி, பொசிஷன், இந்த மாதிரியான ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது தூய பக்தி கிடையாது. தக்ஷ அடுத்தது. தக்ஷனா நிபுணனா இருக்கணும். நிபுணனா இது எது சாத்விக குணம், எது ரஜசிக குணம், எது தமோசிக குணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் பிக் பண்ணணும், சூஸ் பண்ணணும். எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே பக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு காமனா எடுத்துக்கூடாது. அது அறியாமை கலந்த சத்துவகுணம். தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலையும் சத்துவகுணமும் கலக்கும். அப்படி கலந்திருந்தது அப்படின்னா அது தூய சத்துவம் கிடையாது. எது சரி, எது தவறு, எது தூய்மையானது, எது அசுத்தமானது அப்படிங்கிற அந்த விகிதம் தெரிஞ்சு இருக்கணும். அதுதான் நிபுணத்துவம்னு சொல்லுவாங்க. தக்ஷ. உதாசீனோ கதவ்யதக. உதாசீனம் எல்லா விதமான கவலையிலிருந்து விடுபடணும். அதாவது எனக்கு இது கிடைக்கல, இவ்வளவு வருஷமா இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேவை கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளவு வருஷமா நான் கோயிலுக்கு வர்றேன், நான் சீனிட்டி ஒட்டி எனக்கே பிரசாதம் கிடைக்கல, எனக்கே அவங்க பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல, இது எக்ஸ்பெக்டேஷன். நான் இவ்வளவு பெரிய டிவோட்டியா இருக்கிறேன், நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, இது கூட எதிர்பார்ப்பு தான். உபதேசத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் நமக்கு இருக்கு. அந்த உபதேசத்தை அவங்க கேட்டுதான் ஆகணுங்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. கர்மண்ணே அதிகாரத்தை மா பலேசு கதாசன.
அதாவது கர்மத்தை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உபதேசம் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா அந்த உபதேசத்தை நீங்க ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? நான் சீனியர் டிவோட்டி இல்ல, நான் சொல்றேன்ல, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது அப்படின்னா அவர் கவலை வந்துடும். என்ன கவலை? சரி, யாருமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு மீட்டிங் போட்டு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, பிகாஸ் நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். அப்ப அந்த இடத்துல வந்து உதாசீனம் வரல, உதாசீனப்படுத்தல. சோ அந்த மாதிரி உதாசீனம். கதவியதகனா எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். எனக்கு வரக்கூடிய துன்பம் என்னுடைய கர்மவினையின் காரணமாக நான் அனுபவிக்கிறேன். பிரபுபாத் பொருளுரையில் எழுதுறாரு பகவத்கீதையில, நான் பெருமளவுல அனுபவிக்க வேண்டிய என்னுடைய கர்மவினைக்கு நன்றி, ஆனா கிருஷ்ணனுடைய கருணையினால, அதாவது தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சுங்கிற மாதிரி எனக்கு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு, அதனால அந்த கர்மவினைக்கு நன்றின்னு பிரபுபாத் எழுதுறாரு. இப்படிதான் ஒரு பக்தர் நினைப்பாருன்னு எழுதுறாரு. சோ எனக்கு வரக்கூடிய துன்பம் என்னுடைய கர்மவினையின் காரணமாக, இது பேரளவு துன்பம் நான் அனுபவிக்கணும், நான் கிருஷ்ணனுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு, பாதுகாத்து இருக்கிறாரு, அதனால பெருமளவு நான் செஞ்ச கர்மவினைக்கே நன்றி அப்படிங்கிறார் பிரபுபாதர். அந்த மாதிரி பக்தர் நினைப்பார். இந்த மாதிரி துன்பத்தில் ஈடுபட்டிருக்கணும். துன்பம் வந்தா அதை அனுபவிக்கணும், ஏத்துக்கணும். எனக்கே இந்த துன்பம் வந்தது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு வேலை அப்படி நான் என்ன பாவம் பண்ணியிருப்பேன்னு கேட்கலாம், அட்லீஸ்ட் அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு உணர்ந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும். அதாவது மனதளவுல விடுபடணும், உடல் அளவுல அதை ஏத்துக்கணும். ஆர்கியூ பண்ணக்கூடாது. கிருஷ்ணர்கிட்டயோ குரு கிட்டயோ பக்தர்கிட்டயோ எனக்கு இந்த மாதிரி துன்பம் வந்துருச்சு, அது எப்படி வரலாம், எனக்கு எப்படி அந்த பக்தர் எனக்கு துன்பம் கொடுக்கலாம், எனக்கு எப்படி இந்த ஜட இயற்கை துன்பம் கொடுக்கலாம், நான் கிருஷ்ண பக்தன் ஆயிட்டேன்ல, ஏன் என்ன ஜட உலகம் வந்து என்ன பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாம உதாசீனம் கதவியதக சர்வாரம்ப பரித்தியாகி. சர்வ ஆரம்பம்னா முயற்சி, அதாவது பலநோக்கு செயல்கள் செய்யறதுக்கான முயற்சி. நான் இந்த பொசிஷன் அடையணும், இந்த லெவலுக்கு நான் வரணும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்றதுக்கான ஒரு முயற்சியே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஒரு பக்தர் 3 விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் கிளாஸ்ல கேட்டேன். 3 விஷயம் சின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பக்தர் இன்னொரு பக்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஒரு பக்தரை பத்தி இன்னொரு பக்தர்கிட்ட போய் இவர் இப்படி பண்ணிட்டாருங்க, நீங்க என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க போய் அவரை திட்டுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. 2வது வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி சேவை செய்யறேன், அவர் இந்த மாதிரி சேவை செய்யறேன், நான் இந்த மாதிரி ஜெபம் பண்றேன், அவர் இந்த மாதிரி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார், இவர் இந்த மாதிரி சர்வீஸ் பண்றாரு ஆனா அவர் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறார், இவர் ஹம்பிளா இருக்கிறார், அவர் ஹம்பிளா இருக்க மாட்டேங்கிறார். கம்பேரிசன். அவர் வேற பாவத்துல ஹம்பிளா இருப்பார், இவர் வேற பாவத்துல ஹம்பிளா இருப்பார். இவர்கிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் அவர்கிட்ட இருக்காது. அந்த விஷயத்துல அவருக்கு இருக்கிற ஹம்பிள்னஸ் எந்த விஷயத்துல இருக்கிறோ அந்த விஷயத்துல இவருக்கு ஹம்பிள்னஸ் இருக்காது. ஆக்சுவலி இவர் 100% இவரும் பர்ஃபெக்ட் கிடையாது, அவர் 100% இம்பர்ஃபெக்டும் கிடையாது. ஏதோ கருத்து வேறுபாடு, நிறை குறைகள் இருக்கலாம். இவரு ஒரு சதவீதத்துல ஒரு 80% பக்தரா இருக்கலாம், அவர் ஒரு 30% பக்தரா இருக்கலாம். அந்த குறைகளை எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அந்த குறையை அவரா வந்து வாய் விட்டு கேட்கும் போது அந்த குறையை நாம வந்து எடுத்து சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப கூட எடுத்து சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு ஒழிய, நீ ஏன் அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் அதை கண்டினியூ பண்ண மாட்டேங்கிற, நான் சொல்றது நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறங்க அகங்காரத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. உபதேசம் கொடுக்குறோம், கேட்கவே அடிபட்டு திருந்தி, அப்பா இவ்வளவு கஷ்டத்துக்கு என்னதான் காரணம் ஒருத்தர் வாய் திறந்து கேட்கும் போது சொல்லலாம், அது நாம அவருக்கு பண்ணக்கூடிய உதவி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இப்படி தப்பு பண்ற, இப்படிதான் நீ வந்து சஃபர் ஆறன்னு சொல்லி நாமளா போய் சொல்றோம் அப்படின்னா, நாம சொல்றது இவர் கேட்கணும், எனக்கு கீழே இவர் வந்து ஒரு டிசைபிளா, ஒரு சர்வெண்டா, அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம், இந்த பொசிஷன் அடையணும்னு விரும்புறோம். அதுதான் சர்வாரம்ப. ஆனா பரித்தியாகின்னு சொல்றாரு. பரித்தியாகினா துறக்கணும். இந்த மாதிரி வெளிப்புற ரீதியான ஒரு பலநோக்கு செயல்களை அடையிறதுக்கான எந்தவித முயற்சியும் இல்லாம அந்த முயற்சியை பரித்தியாகி, யாரு ஒருவர் துறைக்கிறாரோ, யோ மத் பக்த சமய பிரியக, யோ யார் ஒருவர் மத் பக்த என்னுடைய பக்தன், சமய பிரியக அத்தகையவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஏமாத்தணும் அப்படிங்கிற அந்த தன்மை பக்தர்களுக்குள்ளும் இருக்கு. பிரசாதத்துக்கு முண்டி அடிச்சுட்டு போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. பிரசாதம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. முதலா போய் உட்காந்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதுக்கு வந்து பெருமுயற்சி எடுக்க வேண்டியதில்லை. எப்பவும் போல நாம நிதானமா நடந்து போய் நிதானமா உட்காந்து கிடைச்சதுன்னா சாப்பிடலாம். அந்த பிரசாதத்தை நான் முதல்ல எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு ஓடி போய் உட்கார்ந்து ஒருத்தர் தள்ளி விட்டு உட்கார்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த பிரசாதத்தை வந்து நம்ம சாப்பிடணும், எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்போ அந்த குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. கிருஷ்ணர் எனக்கு கொடுப்பார் அல்லது கொடுக்காமலும் போவார், எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது கிடைக்கும், கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தா எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற அந்த டிட்டாச்மெண்ட் வந்து இருக்காது. பிரசாதத்தை தானே நான் முன்னாடி போய் உட்காந்து சாப்பிட்றேன், பிரசாதத்தை சாப்பிட்றது தவறு கிடையாது, பிரசாதத்தை முதல் வாங்கி சாப்பிடலாம், அதுவும் தவறு கிடையாது.
பிரசாதம் நான் தான் முதல்ல வாங்கி சாப்பிடணும், எனக்கு தான் அது ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், எனக்கு கிடைக்காம போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கூட அது ஆக்சுவலி ஒரு பக்தி தொண்டு தான். பட் இருந்தாலுமே கூட அது தூய பக்தி தொண்டு கிடையாது. ஏமாத்தி போய் நாம போய் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. சோ அது எப்படி ஏமாத்துறோம்? இப்ப கிளாஸ் உட்கார்ந்து இருப்போம், கிளாஸ் முடிஞ்சிருக்காது, கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே போவோம், கீர்த்தன் நடந்துரும், கீர்த்தன் முடியறதுக்கு முன்னாடி ஓடி போய் உட்காந்து சாப்பிடுவோம். அது உண்மையிலே போய் அப்படி உட்கார்ந்து சாப்பிடறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப சோர்வாயிட்டோம், நம்மளால முடியல, அப்படி போய் சாப்பிடுறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய மனோநிலை என்ன நமக்கு தெரியாது. எக்ஸ்டர்னலா பார்த்து அவருக்கு நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லிருப்பாரு. நான் சொல்றேங்கிறதுக்கு அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போய் முன்னாடி போய் உட்காந்து சாப்பிடுறது தூய பக்தி தொண்டு கிடையாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ உபதேசம் கொடுக்கறது ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இது தப்பு, அது தப்புங்கிறது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெளிப்புற ரீதியா பார்த்தா தப்பு சரின்னு தோணும். ஆனா அவருடைய உண்மையான மனோநிலை, அவருடைய சூழ்நிலை என்ன நமக்கு தெரியும். ஒருவேளை காலையில இருந்து பாஸ்டிங் நிறைய சர்வீஸ் பண்ணி டயர்டா இருப்பாரு, போய் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. எப்ப இந்த உபதேசம் பண்ணணும்னா இந்த மாதிரி பொதுவான சத்சங்கத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கணும். பர்டிகுலரா அந்த பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க வந்து இப்படி பண்றீங்க, இது தப்புன்னு சொல்லக்கூடாது. அவராது உணரணும். ஒருவேளை அவருடைய குருவாவோ சிக்ஷா குருவாவோ மூத்த பக்தரா இருந்தாங்கன்னா நாம கேட்கலாம், இவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்து உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு யதார்த்தமா கேட்கலாம். பர்சனலா யாருக்கும் கேட்காத மாதிரி கேட்கலாம். ஆனா மத்தவங்களுடைய காதுல அது விழுந்ததுன்னா அது தன்னுடைய இன்சல்டேஷன் நினைப்பா, தன்னை இவர் இன்சல்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுப்பாரு, அபராதம் ஆயிடும். பர்சனலா நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா கேட்கலாம். இளைய பக்தரா ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஓடி போய் உட்காந்து சாப்பிடுறீங்க, பொறுமையா போலாமே அப்படின்னு அவர்கிட்ட தனியா கேட்கலாம். இல்ல பிரபு, காலையில சாப்பிட போற ரொம்ப பசி பிரபு, அதனாலதான் பிரபு, சாரி பிரபுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதோட முடிச்சுக்கலாம். ஆனா நாம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கூடாது. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவர் உள்ளே அவர் எடுத்துக்க மாட்டார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த உபதேசத்தை சாத்வீகமா கொடுக்கலாம். இந்த மாதிரி போய் பண்ணணும்னு இல்லைங்க, கிருஷ்ணரை நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி நீங்க சொல்லலாம். அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட நீங்க தானா முன்மை வந்து சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அதுவும் சொல்லக்கூடாது. அவரா வந்து கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி பற்பல விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன உதாரணங்கள், இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. இந்த பக்தர்கள் வந்து இந்த மாதிரி அறக்க பறக்க ரஜோகுணத்துல வந்து பலவிதமான சேவைகள் செய்வாங்க. இந்த ரஜோகுண சேவை சாத்விகமான குணத்திலிருந்து சேவை செய்யும்போது நமக்கு பிரசாதம் கிடைக்கலன்னாலுமே கூட அந்த பசி, அந்த சோர்வு வந்து நம்மளை தாக்காது. நமக்கு அதை தாங்கிக்கூடிய அந்த சக்தி இருக்கும் அந்த சத்துவ குணத்தினால. சில சமயம் முயற்சியே பண்ணாம இருப்போம், திடீர்னு பிரபு நீங்க உட்காருங்க பிரபு, நீங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திடீர்னு உட்கார வச்சிருவாங்க. சாப்பிடணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ணி எப்படி நாம போய் குடுக்குன்னு ஓடி போய் உட்கார்றது, எல்லாரும் முன்னாடி போய் உட்கார்ந்து நம்ம என்ன நினைப்பாங்க, ஸோ நம்மளால முடிஞ்சா மெதுவா நடந்து போய் இடம் கிடைச்சா உட்காந்து சாப்பிடலாம், அதுதான் கரெக்ட். இப்படி எல்லாம் அறக்க பறக்க போய் உட்காந்து சாப்பிடுறது வந்து ரஜோகுணம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தர் மெதுவா போய் உட்காரணும்னு போறாரு. கூட்டம் ஒரே நெரிசலா இருக்கு. அந்த இடத்துல வந்து படபடப்பா உட்காராம நமக்கு முன்னாடி மூத்த பக்கத்துல யாராவது இருக்காங்களா, யாராவது உட்கார போறாங்களா, வயசானவங்க இருக்காங்களா, குழந்தை இருக்காங்களா பார்த்துட்டு சரி யாரும் இல்லை இப்ப நம்ம உட்காரலாம் அப்படின்னு உட்கார்றாருன்னா அது தவறு கிடையாது. நான் உட்காரணும்னு நினைச்சிட்டு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை மறந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து தன்னை பிரதானமா நினைக்கிறார், ஏமாத்துறாரு. என்ன ஏமாற்றுறது? மூத்த பக்தர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு வந்து உடல் அளவுல நம்ம வந்து உதவி செய்யணும். இது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றார், பெரியவர்களை வணங்குதல், மரியாதை செய்தல், வழிபடுதல் இதெல்லாமே உடலின் தவம்னு சொல்லியிருக்கிறார். அந்த தவத்தை நாம அந்த இடத்துல செய்யல. தவம்னா கண்ணு முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிடாம பார்க்காம இருக்கிறதா தவமானா இல்ல, அது தியான யோகத்துல அது தவம். சோ அந்த மாதிரி நாம இந்த ஏமாற்றக்கூடிய தன்மையிலிருந்து விடுபடணும். இந்த ஏமாத்தும் அந்த தன்மை இந்த உடல் சார்ந்த அகங்காரத்தினால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. நல்லா நுணுக்கமா அந்த விஷயங்களை வந்து நல்லா எடுத்து சொன்னீங்க. ஏன்னா மேலோட்டமா பாக்குறப்ப சிலது கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து நல்லா நுணுக்கமா ஆராய்ச்சி பண்றப்ப உள்ள அளவுல இன்டர்னலா நம்ம பண்றப்ப எப்படி தப்பு பண்றோம் அப்படிங்கறது புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ்? டைம் உங்களுக்கும் டைம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், 8 ஆயிடுச்சு. ஓகேங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. அதாவது பிராக்டிக்கலா நம்ம எப்படி நடந்துக்கணும், இனிமே நெக்ஸ்ட் சத்சங்கம் போகும்போது கூட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பிரபு. தேங்க்யூ. ரொம்ப யூஸா இருந்தது. பிராக்டிக்கலா கொண்டு வரணும் பிரபு இதெல்லாம். ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாவனிக்கு வைஷ்ணவிக்கு நமோ நமः. பதித்த पावन शिला प्रभुपाद की जय। பதித்த पावन शिला गुरुदेव की जय। साई गौरव प्रेमानंदे. हरि हरि बोल।